ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மணி கரெக்டா 12 காரைக்கால்ல இருந்து ஏஜிஎஸ் லாட் வந்திருக்கா எடிட்டர். நம்மளோட வீடியோ எல்லாமே என்னது முன்னாடி இருந்தா அவரே ஏதோ எழுத்துக்கிறாரு. என்னோட பெரிய உழைப்புக்கு பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்றாரு நம்ம ப்ரோ தான், தம்பி அப்படி கூட சொல்லலாம், தம்பி தான். ஸோ வந்துட்டு எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சிக்கு போயிட்டு இருக்கோம். என்ன மேட்டரா போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, வீடியோவே ஆடிக்கு ஒரு வருஷமா ஒரு வருஷம் போடுவேன். இப்போ எங்கெல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரோ சம்பந்தமா வந்துட்டு ஒரு டாபிக். நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனு, அவங்கள மீட் பண்ண தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அவர் யாருன்னு நாங்கள் போகும்போது சொல்ல மாட்டோம், எங்க போறோம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் வந்துட்டு A to Z போயிட்டு வர வரையும் செம்ம பிளான் வச்சிருக்கோம். போயிட்டு அங்க ஒரு சின்ன சம்பவம்லாம் இருக்கு. ப்ரோ சோக்கில் உள்ளவங்க அவங்க ப்ரொஃபஷனல் என்னவோ அதை பக்காவாக பண்ணிட்டு ஸ்டடி பண்றீங்கன்னா ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது பார்ட் டைமா பண்ணுங்க. மெயினா இந்த காலேஜை விட்டுட்டு புறா வளர்க்கணும்னு இந்த மாதிரி இது பண்ணாதீங்க. ஏன்னா ஃபியூச்சர் வந்து புறாவால கிடையாது, உங்களுக்கு கல்வி தான் ஃபர்ஸ்ட். அதை நீங்க கல்வியை நீங்க பெரிய லெவல்ல இது பண்ணுங்க. இது ஒரு ப்ரோ சோர்ஸ் வந்துட்டு அமௌண்ட் தான் ப்ரோ மெயின். சோப்புக்கு வர்றது சோப்பே மெயினா வச்சுட்டு இருக்காங்க ப்ரோ. இல்ல சோப்போட அமௌண்ட்ன்றது கூட இப்போ வீட்டுல ஒரு அடம்பிடிச்சா கூட வாங்கி கொடுத்துருவாங்க. சரியா இருக்கணும் ப்ரோ. ரொம்ப பாலிடிக்ஸா பாத்தீங்கன்னா புறாவுக்கு ஃபைனலா எங்க ப்ரோ வரீங்க? ஒரு பந்தயத்துக்கு வரீங்க. பந்தயத்துக்குனா என்ன பண்ணணும்? புறா நல்லா ரெடி பண்ணணும். நல்லா ரெடி பண்ணா என்ன ஆகும்? பைசா வேணும். அவ்வளவு சிம்பிள். பைசா இருக்கிறவன் புறாவை சூப்பரா ரெடி பண்ணுவான். அதை தாண்டின ஒரு விஷயம், அதுல அனுபவம் இருக்கணும். அனுபவமே இல்லாம ரெடி பண்றவங்க இருக்காங்க. ஸோ வந்துட்டு ரெண்டுத்தையும் வந்துட்டு கரெக்டா பேலன்ஸா பார்க்கணும். அமௌண்ட் வச்சும் புறா வளர்க்க முடியாது, அனுபவத்தை ரொம்ப அதிகமா வச்சு வளர்க்க முடியாது. ரெண்டுமே பேலன்ஸா ஈக்குவலா மெயின்டைன் பண்ணிக்கணும். அதுக்காக தான் வந்துட்டு படிக்கிறீங்கன்னா படிங்க, ஆர்வப்பட்டு புறா தான் வளர்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி வந்துடாதீங்க. ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லபடியா படிங்க. இப்ப நாங்க பார்க்க போற மனிதர் வந்துட்டு ரொம்ப 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 அவரை பத்தி எதுவுமே சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப அந்த அளவுல எங்களுக்கு இருக்காரு. நாங்க ஒரு அளவு இருக்கோம்னா நமக்கு மேல அவரு ஒரு ஸ்மால் சைஸ் இன்ட்ரெஸ்ட் பார்க்க போறோம். மறக்காம வந்து பாருங்க, ஒரு செய்தி இருக்கு, உள்ள பட்டம் நிறைய இருக்கு. ப்ரோ டோல் வந்து பாருங்க, யாருக்கு பாருங்க வணக்கம். ஏய் இவத்தே இல்லையா மாப்பிள்ளைய? நான் லோக்கல் காரன் தான், எங்களை விடுங்க. லோக்கல் தான் ப்ரோ. கும்பகோணம். எப்படி ப்ரோ? என்ன பாஸ் இது? மந்த்லி பாஸ் என்னத்துக்கு? டாக்ஸிக்கு எல்லாத்துக்கும் தானே வாங்குறீங்க. இதுக்கு என்னத்துக்கு லோக்கல்ன்றா அப்புறம் என்ன முடியாது? என்ன ரூல்ஸ் இருக்குன்னு பேசுறோம். லோக்கல் காய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ் வந்துட்டு 350 ரூபா. பாஸ் மந்த்லி பாஸ். அது பே பண்ணி கரெக்டாக வாங்கிக்கலாம். வாங்க முன்னாடி இருக்குப்பா, எந்திரிப்பா. நான் அங்கதான் இருக்கேன். சுடுகாட்டுல வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு இது இருக்கும். நாளைக்கு எனக்கு அவ்வளவு கமிட்மெண்ட் இருந்துச்சு. ஆனா அந்த ஒரு மனுஷன் ஒரு வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வச்சிருக்காப்புல, அவசியம் வரணும்டாப்புல. அதனால எல்லாத்தையும் நம்ம தூரம் போட்டுட்டு அவருக்காகவே அதனாலதான் இந்த ஒரு அவருக்காக உள்ள பயணம் இது, அவருக்காக உள்ள பிளாக் இது. நம்ம பெரிய லெவல்ல அவரு நம்மளுக்கு எவ்வளவு பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ணாரோ வரமாட்டேன்னு சொல்லிட்டோம். அவருக்கே தெரியாம போயிட்டு இருக்கோம். அதுதான் மேட்ரு. ஆக்சுவலா அவர் வேற வீட்டுக்கு மாறிட்டாரு. நான் இது ஒரு 6 மந்த்துக்கு பிஃபோர் நான் ஒரு மீட் பண்ண போயிருந்தேன். அந்த லொக்கேஷனை வச்சுக்கிட்டு தான் இப்போ போறதே நாங்க. ஆனால் அது என்ன நடக்குதுன்றது வந்து அங்க போய் பார்த்தா தான் தெரியும். பார்ப்போம். ரொம்ப ஊக்கத்தான் யோசிக்காதீங்க ப்ரோ. வாங்க ஜாலியா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஜாலியா இருக்கும். கண்டிப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க ப்ரோ. கொஞ்சம் கஷ்டம் தான். புறா வளர்க்கணும்னாலே கஷ்டம். அதுல வந்து புறாவையும் பார்த்துக்கிட்டு, ஃபேமிலியையும் பார்த்துக்கிட்டு, சுச்சுவேஷனையும் பார்த்துக்கிட்டு, ஆமா எனக்கு வந்து தமிழ் ப்ரோ எனக்கு ஒரு பழக்கமான டைம்ல ஒரு காலேஜ் போயிட்டு ப்ரோ காலேஜ் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்றேன் ப்ரோ, கால் பண்றேன் மதியானத்துக்கு முடிச்சுட்டு வருவாரு, உடனே போன் அடிப்பாரு. எத்தனை மணி அந்த இன்ட்ரோல் பில் அடிப்பாருங்க. ப்ரோ லஞ்ச் பிரேக் எப்போ வச்சிருந்தீங்க சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு மனுஷனை நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம எதையுமே எந்த சோர்ஸுமே பொருட்படுத்தல. நாளைக்கு தமிழுக்கு வேலை இருக்குது, எனக்கு வேலை இருக்குது, பின்னாடி நம்மளோட எடிட்டர் ப்ரோ அவருக்கு சண்டே இன்னொரு சஸ்பென்ஸ் இருக்கு எல்லாருக்கும். என்னன்னா நம்மளோட நெருங்கி இன்னொரு நண்பர், தமிழகத்தின் ஃபேமஸான ஒரு ஏரியாவில் இருந்து உள்ளவர், அவர் நாளைக்கு வராரு நைட்டு. இன்னைக்கு அவரை பிக்கப் பண்றோம். நேரா அவருக்கும் ஒரு சஸ்பெண்ட் வச்சிருக்கோம் நாங்க. அந்த அளவுக்கு எல்லாம்
பர்ஃபெக்டா பிளான் பண்ணி நாங்க ஒரு 3 பேரும் பிளான் பண்ணிட்டு தான் எல்லாமே இந்த காய் நவுத்திட்டு போயிட்டு இருக்கோம். இல்ல பாப்போம் எப்படி முக்காவாசி எல்லாரும் ரொம்ப நாள் பிளான் போட்டு போகாம இருப்பீங்க. நாங்க எப்ப பிளான் போட தெரியுமா? 6 மணிக்கு தான் பிளான். 6 மணிக்கு இப்ப கிளம்பியாச்சு. இன்னும் சொல்ல போனா காருக்கு திண்டாட்டம். உண்மையா சொல்லலாம் எல்லாமே ஓரளவு பேலன்ஸா ஏதோ ஒரு பஸ்ல சோர்ஸ் இருக்கு. அமௌண்ட் பிரச்சனை கிடையாது. போறோம். ஆனா கார் வேற ஆளோட, பைக் வேற ஆளோட, போன் வேற ஆளோட, ஆளு மட்டும் தான் நாங்க. ஆனா நாங்க போகணும்ன்றது கான்செப்ட் குறிக்கோள் பக்காவா அதை மைண்ட் செட் பண்ணியாச்சு. ஐடியா இதான் ப்ரோ, போகணுங்கிற ஐடியா எப்படி போனா என்ன எதுல போனா என்னன்ட்டு முடிவு பண்ணிட்டோம். ஸோ நல்லபடியா உங்க கேங்ல இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கும். இவ்வளவு பேர் இருப்பாங்க. எங்க போயிடுவாங்க. மனுஷன் நம்புறதோட புறா சோக்ல பெட் சோல் நம்புவோம் ப்ரோ. பியூர் சோல் ப்ரோ. உண்மையாவே ஒரு விதத்துல அது ரொம்ப அட்டாச்சபிள். ஆமா, எனக்கெல்லாம் தமிழ் யாருன்னே தெரியாது. ஓப்பனா சொல்லணும். இங்க இது பண்ற நானும் லாஃப்ட் வச்சிருக்கேன். எத்தனை புறா வச்சிருக்கீங்க லாஃப்ட்ல? நான் 3 புறா வச்சிருக்கேன். 3 புறா. சூப்பர் ப்ரோ, சூப்பர். கங்க்ராச்சுலேஷன் ப்ரோ. லாஃப்ட் ஓப்பனிங் கூப்பிடவே இல்லை. ரைட் எடுங்க, ரைட் எடுங்க. ஐயோ, மதுரையில இருந்து ஒரு ஜீவன் வருதுன்னு சொல்லியிருந்தோம்ல, அது இவரு தான். உங்களுக்கு தெரியும் ஃபியூச்சர் ஷோ. புறா எந்த புறா வீடியோ போட்டாலும் மக்களால செத்து போயிடுதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டு மிளகா உப்புமா அலைகிறாரு வீட்லயே. திசை சுத்தி போடணுண்டு அவரோட வாழ்க்கை அப்படி போயிட்டு இருக்கு. மதுரைனாலே கருணைனாலே சமீர். என்ன கரெக்டு தானேங்க? மதுரையில் கருணை கலெக்ஷன் நிறையா வச்சிருக்க ஒரே ஆள் எங்க ஆளு தான். அதெல்லாம் என் புறா ப்ரோ, எனக்கே தர மாட்டாரு அவரு. ஃபங்க்ஷன் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். நானும் வரலண்டாச்சு, இவங்களும் வரலண்டாச்சு. மணி ஆகுது வரல, நான் ரிட்டர்ன் போகிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. சமீரும் வரலன்னு சொல்லியாச்சு. திருப்புன்னு போக போகிறோம், ஷாக் கொடுக்க போகிறோம். என்ன ஆக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட்ல இருங்க பாருங்க. மனோ எப்படி இருக்கீங்க? புதுமனை புதுவிழா கிஃப்ட்டு இங்கே பறக்க கீழே கை தான் மூடு கீழே தாங்காதுங்க. புதிய சமீர் கை தாங்க தூக்கிட்டு வா. லாப்டு மேல் வெட்டி பறந்துட போகுது. அம்மிக்கா கோப்பா ஏய் பார்த்து அப்படி அந்த பையன் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். பையனும் ரொம்ப தலை எப்படி கொளுத்துறாங்க, தலைக்கு இல்லை பாரியா. காலைல கிளம்பியாச்சு. கிளம்பி இப்போ மனோ வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட போகிறோம். மனோ லாஃப்ட் வந்துட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டு ஃபுல்லாக விசிட் பண்ணி பார்க்கலாம். பாய் மக்களே. நைட்டு வீடியோ குவாலிட்டியாக இல்லை, இனிமேல் எல்லாமே குவாலிட்டியாக வரும் பாருங்கள். ஆமாம், வாங்க எல்லாத்தையும் கொடூரமாக நாங்கள் தான். நான் யாருன்னு சொல்லு. ஆமாவா? சாப்பிட்டீங்களா? கை இது 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 அழகு இங்க வாங்க. சரி கேளு, எல்லாரும் சாப்பிட்டீங்களா?
மாமா போய் சாப்பிட்டு வந்துட்டுன்னு சொல்லு. மாமா போய் சாப்பிட்டு வந்துட்டுமா? சாப்பிட்டு வா. நீ இங்கிட்டு காட்டு. சாப்பிட்டு வா. பாய் பாய். அழகுடா. சரத்கான் எப்படி இருக்கு? ஃபுட் ரிவ்யூவர் அவருங்க நவருங்க நீங்க. ரிவ்யூவர் எப்படி இருக்கு? சாப்பிடவே இல்லை. ஏய் சாவலா. உன் பேர் என்ன? டல்லுக்கு டான். ஆ? டல்லுக்கு டான். டல்லுக்கு டல்லுமா பேர்னா? டல்லுக்கு டல்லுக்கு. ஏன் மனம் பேருனாயா? பேரு டல்லுக்கு டல்லுக்குங்களா? அழகு உன் பேர் என்ன சொல்லு. சாப்பாடு எப்படி பாருங்க? டல்லுக்கு டல்லுக்கு கரெக்டா. அப்புறம் மாமா குட்டி விடு. மாமா ஓகே. சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஊட்டி விடுவோம் தம்பி. சாப்பிட்டாச்சு தினதி. சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டீங்களா? போச்சியாம சாப்பிடுங்க. இது என்னது இது? பகல். சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு சொல்லுங்க. எப்படி இருக்கு? சூப்பரா. சூப்பரா இருக்கு. அடுத்து ஸ்வீட்டு கேசரி. இதை சாப்பிட்டு பாருங்க. ஐயோ திட்டியோட வரா அதுதான் சும்மா இருக்க மாட்டேடா நீ. சொல்ல மாட்டீங்களா மாமாவை? இது இது சாப்பாடு. இது எப்படி இருக்கு சாப்பாடு? மாமா வீட்டுக்கு வரீங்களா? இந்த ஆனியன் ஆமா இது ஆனியன். ஆனியன் பிரிஞ்சால். பிரிஞ்சால் ஆனியன். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இப்போ பாருங்க. எப்படி இருக்கு? என்ன வேணும்? ஏன் தண்ணி வேணும்? காக்கதே. ஆ காக்கதே. காய்க்குதா? தண்ணி. ஏன் தண்ணி? ஏன் தண்ணி? ஆ? ஆ? மிளகா தின்னடா. மிளகா தண்ணிக்கியா? எங்க? தின்னடா. மிளகா தண்ணி குடிக்க கூடாது. சும்மா சொல்றீங்க. அதை வைங்க அதை வைங்க. சாப்பிட்டீல ஒன்று மிளகா அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லு. மிளகா எப்படி இருந்துச்சு? மிளகா எப்படி இருந்துச்சு? அம்முனே. அதை மிட்டாவையில சாப்பிடுங்க. ஏய் அம்மா சாப்பிடுங்க. சரி சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு கூப்பிடுவோம். ஓகே ஓகே சொல்லு. அப்படியே சொல்லு எல்லாருக்கும். மாமா மாமா மாமா. மாமா நம்ம 2 பேர் நீ தான் எனக்கு மாமா நான் உனக்கு மாமா. ஆ லவ் யூ சொல்லு எல்லாருக்கும். ஜெயோ. ஜெயோ. மனோபுரம் வீட்டுக்கு போயிருந்தோம். என்ன ப்ரோ வீடு குடி போட்டீங்க? அதுக்கு வந்துட்டு நானே நம்ம ஏரியாஸ் சமீர் எல்லாமே போனோம். போயிட்டு அப்படியே ஒரு லாஃப்ட் வந்தாச்சு. லாஃப்ட்ல பேர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு வீடியோ பார்த்துருக்கீங்க. அவர்கிட்ட பர்சனலாக அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, எப்படி லாஃப்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்போம். அப்புறம் எத்தனை வருஷமா ப்ரோ லாஃப்ட் இருக்கு? வந்து ஒரு 10 வருஷமா இருக்கு. நீங்க எத்தனை வருஷமா? ஃபேன்சி வந்து ஒரு 8 வருஷமா இருக்கு. அதுக்கப்புறம் சாதா ப்ராடக்ட். அதுக்கப்புறம் ஃபேன்சி. கர்ணா ஹோமர் வெரைட்டி இருக்கும். நம்மகிட்ட கர்ணா ஹோமர் ஃபேன்சியில் ஒரு 25 வெரைட்டி இப்போதைக்கு இருக்கு. அப்படி இல்லாட்டி யாருக்காவது தேவையான சரி பண்ணுறீங்க. ஃபேன்ஸ்லேயே மெயின் வந்துட்டு சிசி தான் ப்ரோ. நாங்கள் பறவை கர்ணா ஹோமர் இதெல்லாம் வந்துட்டு சிசிக்கு ப்ராப்ளமே இல்லை. வரும் சரி பண்ணிப்போம். வரதுக்கு மட்டும் இன்ஜெக்ஷன்லாம் பண்ணிப்போம். ஃபேன்ஸி எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணி? ஃபேன்சி எப்படின்னா கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும். நம்ம கர்ணா சாதாரண வச்சுருக்கோம்னா ஒன்றும் அவ்வளோ சீக்கிரம் வராது. ஃபேன்சி வச்சுருந்தோம்னா கொஞ்சம் கன்சீக்கு அது மாதிரி சளி அது மாதிரி டக்குன்னு 1 வீக்கில் அது மாதிரி எக் வைக்காதுங்கிறாங்க. அதெல்லாம் எக் வைக்கிறது அதிகமாக கம்ப்ளைண்ட் வரும். நம்ம கொஞ்சம் செலெக்ஷன் பண்ணி இல்லை பட்டாலேருந்து எடுத்து இல்லை நல்லா கொஞ்சம் நல்ல கேரக்டர் எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். பட் வந்துட்டு உங்களோட கருத்தை வந்துட்டு பார்க்குறவங்க அப்படியே கன்வே ஆகுது. உங்கள் கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்.
வேற என்ன ப்ரோ ஃபியூச்சர்ல இப்போ என்ன படிச்சிருக்கீங்க? உங்க பர்சனல் லைஃப் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எப்படி எல்லாத்தையும் மேனேஜ் பண்றீங்க? நான் பட்டினமும் சும்மா தான் இருக்கேன். காலேஜ் படிக்கையில பூரா இருந்துச்சு, அது ஒன்றும் பெருசாக தெரியல. காலேஜ் முடிச்சனால இப்போ வேலைக்கு போகிறேன். வேலைக்கு போகும்போது எப்படி புறாவை பேலன்ஸ் பண்ணீங்க? ஒர்க்கையும் பார்க்கணும், ஃபேமிலியும் பார்க்கணும், புறாவையும் பார்க்கணும். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா கேட்டு ட்ரேடிங்கு செலக்டிவ் ஒரு 20 பேர் மட்டும் வச்சுக்கிட்டு காலையில் வேலைக்கு போகிறோம்னா ஈவினிங் பார்க்குறேன். அது மாதிரி காலையில் பார்க்குறேன். அது மாதிரி மைனஸ் கம்மி பண்ண போறீங்க. அப்புறம் கேட்ஸ் எனி கேம் இப்போ வந்து 50 பேர் ஒரு 30 பேரை பார்த்துட்டு 20 பேர் கண்டிப்பாக ஒரு 50 பேர் வச்சிருக்காருல வந்து ஒரு பெரிய விஷயம். 50 வச்சுன்னா ஒரு வெரைட்டியில் வந்துட்டு ஒன்றா வச்சிருக்காரு. 30+ வெரைட்டியில் வந்துட்டு பேர்டு வந்துட்டு சூப்பராக வச்சுருக்காரு. ஒரு பேர்ட்ஸ் பண்ணுறாரு, அதோட வந்துட்டு இவர் வந்துட்டு அவங்க பர்சனலாக ரொம்ப நிறையா பண்ணியிருக்கிறாரு. அதெல்லாம் என்ன சொல்ல முடியாது. அவ்வளோ க்யூட் சோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தயக்கமே இல்லாமல் நம்ம ஒரு உதவி கேட்டோம்னா அடுத்த வார்த்தை எப்போ பண்ணணும், என்ன பண்ணணும் அதுதான் கேட்பாரு தவிர நம்மளால முடியாது அப்படின்ற வார்த்தையே அவர் வாழ்ந்துட்டு வராது. அதனாலே என்னமோ தெரியல நமக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நம்ம ஒரு ரிக்வஸ்ட்டாக தான் கேட்போம், அதை கண்டிப்பாக வந்து நம்ம பண்ணி கொடுப்பாங்க. ஸோ வந்துட்டு பேர்ட்ஸ் திருச்சி சரௌண்டிங்கில் வந்துட்டு நல்லா பேர்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா அப்புறம் வந்து நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம். ஃபீடு இப்போ ப்ராப்பராக ஃபீடு எப்படி போகும்? நீங்கள் என்ன feed? நம்மளே வெரைட்டியில் போட்டுங்க. கம்பு சோளம் முச்சோளம் கடைசி போட்டு இது நம்மளே நம்ம மிக்சி கொடுவாங்க ரேட் அதிகமாக இருக்குது. அதனால் நம்மளே மொத்தமாக ஹோல்சேல் வாங்கி இது நம்ம என்ன போடணுமோ அதுக்கு வீட்டில் இந்த புறா மட்டும் தான் இருக்காது, தவிர்த்து வேற மாடு காலைல எந்திரிச்சது காலைல எத்தனை மணி? ஒரு 5 மணிலேருந்து 5 மணிக்கு எந்திரிக்கேன். 5 மணிலேருந்து நைட்டு எத்தனை மணிக்கு தூங்குறீங்க? அது டெய்லி ரொட்டீன் தான். அப்போ ஒரு கேட்கறவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஒரு சோம்பேறித்தனமாக இருக்க மாட்டாங்க. ரொம்ப புறாவெல்லாம் காலைல சீக்கிரமாக எந்திரிச்சுவாங்க. நீங்கள் எப்படி உங்கள் டெய்லி ரொட்டீனை வந்து நீங்கள் எப்படி காலையில் 5 மணிக்கு எந்திரிப்பேன். எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா புறா இருக்கு, கோழி இருக்கு, மாடு இருக்கு. மாட்டில் வந்து பால் கறக்கிற வேலை இருக்கும். காலையில் 5 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா தண்ணி கட்டிட்டு ஒரு 6 மணிக்கு பால் கறக்க ஆரம்பிச்சா ஒரு 6:30 வரைக்கும் கறக்கிற மாதிரி இருக்கு, 1/2 மணி நேரம். அப்புறம் புறாக்கு வந்து ஃபுட்டு அது மாதிரி வச்சுட்டு இருப்பேன். அப்புறம் கடை இருக்கு நமக்கு, டீ கடை. டீ கடைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதுக்கு தேவையான அப்பா அம்மா வச்சிருக்காங்க. நம்ம கொஞ்சம் போய் யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணிட்டு வந்தோம்னா மதியானம் ஆயிடும். சாப்பிட்றதே மதியானம் தான். காலை சாப்பாடு? காலைல சாப்பிட்றது மதியானம் அது மாதிரி தான் இருக்கும். காலை சாப்பாடு தான் மெயின். காலை சாப்பிட்டோம்னா அல்சர்லாம் நிறையா வரும். என்ன ப்ரோ அப்படியே பழகிருச்சு. உழைக்கிறதே சாப்பிடு ப்ரோ, சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கு ப்ரோ. இவ்வளோதான் அமௌண்ட்லாம் இருந்தாலும் சாப்பிடணும் ப்ரோ. சாப்பிட்டு ஹெல்த்தி தான் ப்ரோ மெயின். செல்வம்னு சொல்லுவாங்கள்ல, கோல்டு, அது ஹெல்த்து தான் ப்ரோ. காலை சாப்பாடு முன்னாடி அவாய்ட் பண்ணாங்க. காலை சாப்பாடு கரெக்டாக சாப்பிடுங்க. ஒரு வாரம் சாப்பிட்டா போவாங்க, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக காலை சாப்பாடு பசிக்கும். அதுக்கப்புறம் மதியானத்துக்கு மேலே ப்ரோ மதியானத்துக்கு மேலே மறுபடியும் புறா பார்க்கறது தான். புறா மெயின்டைன் பண்ணுறது தான், இல்லை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, அது மாதிரி வேலைங்களை யாராவது கேட்டாங்கன்னா அதை ட்ரான்ஸ்ஃபர். அப்புறம் ஏதாச்சும் மெசேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறது. அது மாதிரி அப்படியே ஈவினிங் ஆகிடும். மறுபடியும் ஈவினிங் மாட்டுக்கெல்லாம் தண்ணி கட்டிட்டு மறுபடியும் பால் கறந்தா நைட் ஆகிடும். அப்புறம் மறுபடியும் ஃபார்ம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நைட். அதுவே ரொட்டீனாக நைட்டு வந்து ஒரு 9 மணிக்கு, நைட்டு ஒரு 9 மணி, தூங்குறது 10 மணி ஆகிடும். 10 மணி ஆகிடும். அதுக்கு மெசேஜ் அதிகமாக பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுறது தான். ரிப்ளை பண்ணுறது, ஒரு கன்வர்சேஷன் பில்ட் பண்ணுறது, ஒருத்தவங்கள்ட்ட பை பண்ண வைக்கிறது. மெயின் சோர்ஸ் உங்களுக்கு புறா வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறீங்க. இல்லை இன்ஸ்டாலையும் பேஜ் வச்சுருக்கீங்க, யூடியூப்லேயும் பேஜ் வச்சுருக்கீங்க. அது நல்ல முறையில் போயிட்டுருக்கு. சேல்ஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கீங்க. இதை தவிர்த்து ஒரு ஃபியூச்சரில் ஒருத்தவங்க ஒரு ஆம்பிஷன் இருக்கணும் ப்ரோ, ஒரு கோல். நான் இதுதான்டா பண்ண போகிறேன், இது பண்ணி முடிச்சிட்டேன்னா எனக்கு எல்லாமே முடிஞ்சிட்றா, ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது பண்ணிட்டா என் வாழ்க்கையே முடிஞ்சிட்றா அப்படின்னு. அதேமாரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எது இருந்தால் உங்களுக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒரு இது ஆம்பிஷன் இருக்குன்னா அவங்களுக்கு வந்து அதுல வந்து ஃபுல்லா கான்சன்ட்ரேஷன் அதுல தான் இருக்கணும். கண்டிப்பா. அப்படின்னா ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவான். அவனுக்கு வந்து அதுக்கு இதா இருந்திருக்காது, சப்போர்ட்டா இருந்திருக்காது. அதனால யார் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது. நம்ம ஒரு இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதுலயே தான் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். அப்படின்னா தான் இது பண்ண முடியும். கண்டிப்பா. அதனால யார் எது சொன்னாலும் கேட்காம நம்ம ஒரு கோல் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது அப்படியே விட்டுறாம, இப்ப 4 நாள் வச்சிருக்கோம்னா அப்படியே விட்டுறாம கடைசி வரைக்கும் அதை நம்ம கொண்டு வரணும். என்ன ப்ரோ செட் பண்ணிருக்கீங்க? கோல் என்ன செட் பண்ணிருக்கீங்க? இது மாதிரி இருக்கணும், இது மாதிரி ஒரு ஃபார்ம். நம்ம வந்து பெரிய ஃபார்ம் வைக்கலாம்னு ஆசை. ஆனா வீட்டுல பர்சனல் பிரச்சனைனால இப்போ ஃபார்ம் வைக்க முடியாம இப்ப வேலைக்கு போற மாதிரி இருக்கு. நம்ம வேலைக்கு போற மாதிரி இருக்கு. அதான் இப்ப புறா விட மாட்டேங்க கண்டிப்பா. அதனாலதான் இப்ப கேஜி ப்ரீடிங்க்கு பண்ண போறேன். நம்ம வந்து ஃபியூச்சர்ல நல்லா பெரிய ஃபார்மா கொண்டு வருவேன்.
அந்த ஐடியா இருக்கு. ஒரு அளவுக்கு நல்ல பொசிஷன்ல ஒரு அளவுக்கு கொஞ்சம் நம்ம வெளியில இருந்து பார்ப்ப நம்ம ஸ்டேட்டஸ்ல கொஞ்சம் இது பண்ணிக்கணும். அது மாதிரி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இம்ப்ரூவ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். வெளியில இருந்து பார்க்க கொஞ்சம் டீசெண்டா இருக்க மாதிரி இருக்கணும். என்ன ப்ரோ, அக்ரி ப்ரோ. விவசாயம் அவ்வளோதான். நம்ம சைடு வந்துட்டு இதான் பண்ண போறீங்க. பிஜன் ஃபார்ம் மெயின்டைன் பண்ண போறீங்க. மாடு, கோழி, இந்த லைஃப் உங்களுக்கு போதும். இதே ஆஃப்டர் மேரேஜ் இதுலேருந்து ஒரு சோர்ஸ் இன்கம் வருதுன்னா உங்க லைஃப் வந்துட்டு இதுலேயே போதும். இதுலேயே நீங்கள் ஃபுல்லாக ஹாப்பி ஆயிடுறீங்க. கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக நடக்கும் ப்ரோ. இதேமாரி கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் வீட்லேயே வந்துட்டு ஃபேமிலி ப்ராப்ளம்லாம் வந்துட்டு இருக்கலாம். எப்படியா இருந்தாலும் புறா வளர்க்குறீங்கன்னா உங்கள் பேஷண்ட் நோக்கி நீங்கள் போகிறீங்க. போகும்போது பல தடைகள் வந்துட்டு கண்டிப்பாக வரும் தான். எல்லாத்தையும் கவர் பண்ணி தான் நீங்கள் வந்துட்டு பண்ணி ஆகணும் எல்லாமே. போகிறீங்கன்னா அப்படி அதே பாதையில் உங்களை விட்டுற மாட்டாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பு வந்துட்டு நிறைய பிரேக்ஸ்லாம் வரும். டவுன் ஆவீங்க, அப் ஆவீங்க. ஃபோக்கஸ் வந்துட்டு ஒரு விஷயத்துல வச்சுக்கிட்டு கண்டினியூவாக பண்ணுங்க. நம்ம மனோ ப்ரோ பண்ணிக்கிட்டு இருக்காரு சூப்பரா. அவரு பர்சனலாக ஒரு ஸ்க்ரீனில் சொல்றது வேலை, நடக்கிறதோ இருக்கு வேற. ஸோ வந்துட்டு ரொம்ப கட்டான சூழ்நிலை இருக்காரு. கண்டிப்பாக அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். நம்ம சப்போர்ட் ஃபுல்லாக வந்துட்டு மனோ ப்ரோக்கு இருக்கு. அதேமாரி நீங்களும் எதுவுமே விட்டுறாதீங்க. பேஷன்னா அது ஒரு சைடாக வச்சுக்கோங்க. சைடாக வச்சுக்கிட்டு என்ன பில்ட் பண்ண முடியுமோ கரியரில் வந்துட்டு நல்லா ஸ்கோப் பண்ணிட்டு கரியர் ப்ளஸ் வந்துட்டு பேஷன் வந்துட்டு ரெண்டுத்தையும் வந்துட்டு ஈக்குவலாக போனீங்கன்னா தான் லைஃப் வந்துட்டு ஸ்மூத்தாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ, ரொம்ப தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் லாங் வீடியோஸ் வந்துட்டு நம்ம சேனல் நிறையா வரும்.